பியூரிட்டி ஆஃப் த கோல்டு. இதை வந்து நாம பொதுவா வாங்கும் போது கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப செம்பு கலக்காம அது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது தெரியாமலே பல காலத்துல ஊர்ல நிறைய கடையில வாங்கியிருப்போம். நம்ம வந்து தரத்தை பத்தி கவலைப்பட்டதில்லை. இப்ப நம்ம அரசாங்கம் வாங்கும்போது பியூரிட்டியை செக் பண்ணி வாங்குங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்லாம சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாங்க. இதான் வந்து ஆர்பிஐயோட டிராஃப்ட் கைட்லைன்ல உள்ள 3வது ரூல். என்னன்னா, தங்க நகை நீங்க வாங்கும்போது ஒரு பேங்க்ல அடமானம் வச்சு நகைக்கடன் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த நகைக்கடனுக்கு அந்த கோல்டோட பியூரிட்டி இதை வந்து சர்டிஃபை பண்ணணும். அப்ரைசல் ஆஃபீஸர் வந்து இதை செக் பண்ணி அந்த தரம், குவாலிட்டி, எத்தனை கேரட், அது தவிர அதுல வேஸ்டேஜ் என்ன, எவ்வளவு வந்து அது தள்ளுபடி ஆகும், அது தவிர ஸ்டோன்ஸ் இருந்தா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எவ்வளவு கழிக்கணும் அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணி அதை ஒரு சர்டிபிகேட்டா ரெடி பண்ணி கடன் கொடுக்குறவங்களும் சைன் பண்ணணும், கடன் வாங்குறவங்களும் சைன் பண்ணணும். இந்த 2 பேரும் சைன் பண்ணி அந்த சர்டிபிகேட்டை அந்த லோன் கொடுக்குற பேப்பரோட என்க்ளோஸ் பண்ணி ஒரு கவர்ல போட்டு பேங்க்கு வச்சுக்குவாங்க. அப்படி வச்சுக்கும் போது அதை போட்டோவும் எடுத்து என்ன நகையை கொடுக்குறாங்க, என்ன நகையை எடுத்துக்கிறாங்க, நீங்க என்ன நகையை கொடுக்குறீங்க, அதை ஒரு போட்டோவும் எடுத்து பேங்க்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோம். இதெல்லாம் எதுக்காகனா, ஒரு தவறான ஒரு ஃபேக் நகையை நீங்க கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப இனிமே வந்து ஒவ்வொரு நகைக்கும் ஒரு பியூரிட்டி சர்டிபிகேட்டு, அந்த பியூரிட்டியை ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீ, இதெல்லாம் பேங்க் வசூலிச்சாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஸோ இப்போ வந்து தங்க நகை கடன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது போய் நல்ல நல்ல டஃப் ஆயிட்டு வருது. அதனால இனிமே வரப்போற காலங்கள்ல நீங்க வந்து 916 கேடிஎம்மோ அல்லது 22 கேரட் பியூர் கோல்டோ அல்லது 24 கேரட்டோ வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து நகை அடமானம் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எந்த நேரத்திலையும் நம்ம நகையை ஏதோ ஒரு அவசரத்துக்கு கடனாவோ அல்லது வித்தோ பணம் எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒரு 96% ஃபேர் வேல்யூ விற்கும் போது கிடைக்கும். இல்லைன்னா 75%, இப்போ புது உள்படி 75% நமக்கு கேஷ் கிடைக்கும். அப்ப அதை வாங்கணும்னா வாங்கறதுக்கு தேவையான விலை அன்னைக்கு போய் அவசர தேவைக்கு வாங்கும் போது எல்லா ரூல்ஸையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த ரூல்ஸ் எல்லாம் இப்பவே தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு உங்களை தயார் பண்ணிக்கோங்க. மீதி மிச்சம் இருக்க ரூல்ஸையும் நம்ம நாளைக்கு